சாஃப்டான இட்லி மொறுமொறு தோசைக்கு இந்த கொத்தமல்லி சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து, கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை போட்டுட்டு கடலைப்பருப்பு நல்லா கலர் மர வரைக்கும் வறுத்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை 1/2 கட் பண்ணியிருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு இதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 கட்டு கொத்தமல்லி தலையை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு இந்த சட்டி சூட்லேயே நம்ம கொத்தமல்லி தலையை பெரட்டி எடுத்தோன்னே ஓரளவுக்கு வதங்கிடும். ரொம்ப வதக்கக்கூடாது. கொத்தமல்லி சட்னிக்கு கொத்தமல்லி தலையை ரொம்ப வதக்கணுன்னா சட்னி கசக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக வதக்கிட்டு 1/2 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் போட்டு அதையும் ஒரு பெரட்டி ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, வெள்ளை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு சட்னியை தாளிச்சிட்டு நல்லா சூடாக இருக்க இட்லியோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்டு போகிறவங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.